أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في محكم تنزيل وذكرهم بأيام الله اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله إله புகழனைக்கும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபீன்கள் வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் எந்தெடுத்து உண்டாகுமாக. எல்லாம் வந்து அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தருவானாங்க. எல்லாம் வந்து அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்தருள்வானாங்க. வாழும் காலம் வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து அதை சொல்லியே மரணிக்கின்ற பாக்கியத்தினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்திருவானாக. மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்கிற நசீபை உள்ள அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருள்வானாக. மீண்டும் மீண்டும் பைத்துல் முகத்தஸை ஜியாரத் செய்கின்ற பாக்கியத்தினை நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளித்து பேரானந்தம் கொள்ளக்கூடியவர்களில் அல்லாஹ் தஆலா நம்மையும் ஆக்கி அருள்வானாக. கணிதத்திற்கும் பெருமதிப்பிற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாதங்களில் கண்ணியமான 4 மாதங்கள் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். அல்லாஹ் தஆலா 12 மாதங்களை நமக்கு வழங்கி இருக்கிறார். இந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் கண்ணியமான மாதங்கள். அதுல 3 மாதங்கள் தொடர்ந்து வரும். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம். ரஜப் தனியாக வரும். இந்த 4 மாதங்கள் கண்ணியமான மாதங்கள். அதுல நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், முஹர்ரம் அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லுவார்கள். முஹர்ரம் அல்லாஹ்வுடைய மாதம். அல்லாஹ் தான் எல்லா நாட்களையும் படைத்திருக்கிறார். எல்லா மாதங்களையும், எல்லா நாட்களையும், எல்லா வாரங்களையும் அவன் தான் படைத்திருக்கிறார். ஆனால் அந்த மாதங்களில் இறைவனுக்கு பிடித்தமானது முஹர்ரம் மாதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் ஒரு இடத்தில் வதக்கிருஹும் பி ஐயாமில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்களை நினைவூட்டுவீராக என்று அல்லாஹ் சொல்லுவார். அல்லாஹ்வுடைய நாட்களை நீங்கள் நினைவூட்டுவீராக. முஹர்ரம் மாதத்துடைய இந்த நாட்களை உங்களுக்கு நான் நினைவூட்டிக் கொண்டிருக்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மாதம் இந்த முஹர்ரம் மாதம் என்று. ஏன் அல்லாஹ்வுக்கு இந்த மாதம் பிடிச்சது என்று கேட்டால், இந்த மாதத்துலதான் அநேக நபிமார்களுக்கு, அநேக மக்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைத்தது. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை காட்டிக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களாக இந்த மாதம் அமைந்திருந்தது. மக்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்தாங்க இல்லையா? மக்கள் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றார்கள் அல்லவா? உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய சமூக மக்களை கடலை பிளக்க செய்து அங்கிருந்து அழைத்து சென்றார். ஃபிரௌன் கிட்ட இருந்து பாதுகாப்பு முதலில் அவர்களுக்கு கிடைத்தது. கடலில் இருந்து பிளந்து சென்று பாதுகாப்பாக அவர்கள் சென்றடைந்தார்கள். இப்படி ஃபிரௌனிடமிருந்தும் கடலிடமிருந்தும் பாதுகாப்பு கிடைத்த நாள் இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள்.
இதுல அல்லாஹ் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுத்திருக்கான், வெற்றியை கொடுத்திருக்கிறான். இதுல மறைமுகமா என்ன நடந்திருக்குதுன்னா, அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி காட்டிய நாள் அந்த நாள். பாத்தியா, உங்களுக்கு நான் ஃபிரௌன்ட்ட இருந்து பாதுகாப்பு கொடுத்துட்டேன், இந்த கடல்ல அவங்கள மூழ்கடிக்காம நான் அவங்கள பாதுகாத்திருக்கேன் பாத்தியா என்று அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை, சக்தியை வெளிப்படுத்திய நாள். மக்கள் அதை புரிந்து கொண்ட நாள். அதனால இது அல்லாஹ்வுடைய மாதம் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அதே போல இந்த அல்லாஹ்வுடைய மாதத்துல அநேக நபிமார்களுக்கு பல வகையான வெற்றிகள், பல வகையான பாதுகாப்புகள் கிடைத்ததாக எல்லாம் வரலாறு சொல்லி காட்டுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌபா கிடைத்த நாள், பாவ மன்னிப்பு கிடைத்த நாள். பாவம் பண்ணிட்டு இங்க பூமிக்கு வந்துட்டாங்க. 200 வருடங்களுக்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தாங்க. அந்த கொடுக்கப்பட்ட நாள் இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் என்று ஹதீஸ்ல காணப்படுது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல வெள்ளப்பரலை ஏற்பட்டு மக்கள் எல்லாம் கப்பல்லையே சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கப்பல் ஜூதி மலையில தரை தட்டிய நாள் இந்த முஹர்ரம் 10வது நாள். அது போலவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலை பிளந்து சென்று பாதுகாப்பாக இருந்த நாள் இந்த முஹர்ரம் 10வது நாள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது இந்த முஹர்ரம் 10வது நாள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்களுக்கு தௌபா கிடைத்த நாள், பாவ மன்னிப்பு கிடைத்த நாள் இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, நான் உங்களுக்காக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட துவா செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்து ஒரு நாளில் துவா செய்தார்கள். அவர்கள் துவா செய்ய தேர்ந்தெடுத்துக் கொண்ட நாள் இந்த முஹர்ரம் 10வது நாள் என்றெல்லாம் இந்த ஹதீஸ்கள்ல வருது. இது என்னன்னா, அந்த நாளுல முஹர்ரம் 10வது நாள்ல அநேக மக்கள் பாதுகாப்பு பெற்றிருக்கிறார்கள், தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நாள் சிறந்த நாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தராங்க. இப்படிப்பட்ட இந்த சிறந்த நாள்ல நாம ஏதாவது ஒண்ணு செய்யணும் இல்லையா? இஸ்லாமிய மரபு பிரகாரம் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? முஹர்ரம் மாதத்துடைய 9வது நாளும் 10வது நாளும் நம்ம நோன்பு வைக்கிறோம். ஆஷுராவுடைய நோன்புன்னு சொல்லி நம்ம முஹர்ரம் 9, 10 நோன்பு நோக்கிறோம். இந்த நோன்பு நோக்கக்கூடிய இந்த பழக்கம் நம்மிடத்தில் 4 நிலைகளை கடந்து வந்திருக்கிறது. 4 நிலைகளை கடந்து வந்திருக்கிறது. முஹர்ரம் 10 அன்னைக்கு நம்ம நோன்பு வைக்கிறோமே, இது நம்ம சாதாரணமா பாக்குறதுக்கு ஒரு நோன்பு நோக்கிற மாதிரிதான் தெரியும். ஆனா இந்த நோன்பு நோக்கக்கூடிய பழக்கங்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால இருந்தே ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சுட்டு வந்திருக்கிறாங்க இந்த முஹர்ரம் 10வது நாள். எப்ப நம்மளாம் இஸ்லாத்துல தான் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னதாகவே ரசூலுல்லாஹ் இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். அவங்க மட்டும் நோன்பு வைக்கல, குறைஷி மக்கள் எல்லாம் கூட, காஃபிர்கள் எல்லாம் கூட அன்னைக்கு நோன்பு வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க முஹர்ரம் 10வது நாள்னா. ஏன் வச்சாங்க அவங்க? எதுக்கு வச்சாங்க அவங்க என்று நாம் அந்த வரலாற்றுகளை தோண்டி துருவி பார்க்கும் பொழுது, அந்த முஹர்ரம் 10வது நாள் அன்னைக்குதான் அந்த காலத்துல காபத்துல்லாவுக்கு புதிய ஆடை அனுபவிப்பாங்க, புதிய போர்வை போர்த்துவாங்க. அப்படி போர்வை போர்த்த போகும் பொழுது நோன்பாளிகளாக இருக்க வேண்டும் என்பது மரபு. அதனால எல்லாருமே நோன்பு வச்சுக்கிட்டு தான் அன்னைக்கு முஹர்ரம் 10வது நாள் அன்னைக்கு அந்த காபத்துல்லாவுக்கு போர்வையை போர்த்துவார்கள். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மார்க்கத்தினுடைய ஒரு எச்சம் கொஞ்சோடு மிஞ்சி இருந்தது அந்த முஹர்ரம் மாதத்துல 10வது நாள் நோன்பு நோக்கிறது தான். அதனுடைய எச்சத்தின் வெளிப்பாடாக தான் அந்த அவர்கள் நோன்பு நோக்கிறார்கள். இன்னொன்னு சொல்லப்படுது, யூதர்களோடு மக்கா குறைஷியர்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டு விட்டது. அவர்கள்கிட்ட இருந்த ஒரு பழக்கம், ஏன்னா யூதர்கள் நோன்பு வச்சுட்டு வருவாங்க முஹர்ரம் 10 அன்னைக்கு, அவங்களுடைய பழக்கத்தின் அடிப்படையில் இவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுது. ஆனா உண்மை என்னன்னா, காபத்துல்லாவுக்கு அன்னைக்கு ஆடை அணிவிக்கும் பொழுது நோன்பு நோற்றிருக்க வேண்டும் என்பது ஒரு சடங்கு ஜாகிலியா காலத்துல, குறைஷியர்களுடைய காலத்துல. அதனால எல்லாரும் ஆண்கள் பெண்கள் அனைவருமே நோன்பு நோற்று அந்த விதமாக அந்த ஆடையை அணிவிப்பார்.
என்றெல்லாம் ஹதீஸ்கள்ல காணப்படுது. இதெல்லாம் புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். இப்படி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னதாகவே நோன்பு நோட்டிருந்தார்கள். இந்த ஆஷுராவுடைய நோன்பை வைத்திருந்தார்கள். எல்லா நபிமார்களும் இந்த நாட்களை நோன்பு நோட்டிருந்தார்கள் என்பதாக ஒரு ஹதீஸ் இப்னு ஷைபாவிலேயும் முஸ்னத் அல் பஸார் என்கிற நூலிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. யௌமுன் கான தஸூமுல் அன்பியா, இந்த ஆஷுராவுடைய நாளில் நபிமார்கள் அனைவரும் நோன்பு நோட்டிருந்தார்கள் என்று ஹதீஸ்கள் காணப்படுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரையிலும் எல்லா நபிமார்களும் நோன்பு வச்சிருக்கிறாங்களாம். இப்ப எல்லா நபிமார்களும் நோன்பு நோற்ற ஒரு நாள், அற்புதமான இந்த நாள். இந்த நாளில் நாமும் நோன்பு நோக்க வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல நோன்பு வச்சுட்டு மதீனாக்கு வந்துட்டாங்க. இப்ப ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாக்கு வந்தாச்சு. ரபீல் அவல் மாசத்துல ரசூலுல்லாஹ் வராங்க. 10 மாசம் கழிச்சு முஹர்ரம் மாசம் வருது. மதீனாவுல ஃபஜ்ர தொழுதுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியே வராங்க. ஒரு யூதரை சந்திக்கிறாங்க. யதார்த்தமா அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த யூதர் சொல்லுகிறார், நான் இன்று நோன்பு நோட்டு இருக்கிறேன், இன்னைக்கு முஹர்ரம் மாதம் 10வது நாள் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, நீங்க ஏன் நோன்பு வச்சிருக்கீங்க? நீங்க ஏன் நோன்பு வச்சிருக்கீங்க? அப்ப அவர் சொல்லுகிறார், பனு இஸ்ரவேலர்கள் ஃபிரௌன் கிட்ட இருந்தும் அந்த கடலில் இருந்தும் பாதுகாப்பு பெற்ற நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌன் கிட்ட இருந்து பாதுகாப்பு கிடைத்ததுனால தொடர்ந்து அவங்க நோன்பு வச்சாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக. அதனுடைய தொடர்ச்சியாகவே நாங்களும் இன்று நோன்பு நோக்கிறோம் என்று அந்த யூதர் சொன்னார். உடனே இதை கேட்டுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஃபஅனா அஹக்கு பி மூஸா மின்கும், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்தை உரிமை கொண்டாட தகுதி உடையவன் நான் தான், எனவே நானும் நோன்பு நோக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னைக்கு காலையில எதுவும் சாப்பிடல, நான் எஞ்சிய நேரத்தை எஞ்சிய நாட்களை நான் நோன்பாக கழித்துக் கொள்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியத்து வச்சு நோன்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பள்ளிவாசல இருந்து ஒருத்தர் வந்தார். அஸ்லம் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் வெளியே வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டு, வீடு வீடா போங்க, முஸ்லிம் வீடுகள் எல்லா வீடுகளுக்கும் நீங்க போங்க, போயிட்டு யார் காலையில இதுவரையில சாப்பிடலையோ அவங்களை எல்லாத்தையும் நோன்பு வச்சுக்க சொல்லுங்க, நியத்து வச்சுக்க சொல்லுங்க. யார் சாப்பிட்டுட்டாங்களோ குடிச்சிட்டாங்களோ அவங்கள இனிமேல் சாப்பிட வேண்டாம், நோன்பாளியை போல் இருக்க சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புனாங்க. அவர் வீடு வீடா போய் சொல்லிட்டு வந்துட்டாரு. எல்லா மனிதர்களும் அன்று நோன்பு நோட்டார். வரலாற்றுல சொல்லப்படுது, ரமலானுடைய நோன்பு கடமையாகுவதற்கு முன்பு முஸ்லிம்களுக்கு கடமையான நோன்பு முஹர்ரம் மாதத்திலே 10வது நோன்பு. நமக்கு முதல் கடமையாக இருந்த நோன்பு எது? முஹர்ரம் மாதத்திலே 10வது நாள் நோன்பு. இதுதான் கடமையாக இருந்தது. ரமலான் நோன்பு வந்த பிறகுதான் இந்த கடமை நீங்கிவிட்டது, அது கடமையாக ஆகிவிட்டது என்று ஹதீசுகள்ல நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. அந்த வகையில பார்த்தோம்னா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் வருடமே, மதீனாவுக்கு வந்த முதல் வருடமே யூதர்கள் நோன்பு நோட்டிருந்தது போன்று பெருமானாரும் முஸ்லிம்களும் கடமையாக நோன்பாக அதை நோன்பு நோற்றார்கள் என்று ஹதீசுகள்ல புகாரி முஸ்லிம்கள்ல நாம் பார்க்க முடிகிறது. இந்த நோன்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல் வருஷமே வச்சுட்டாங்க. இது பெருமானார் இறக்குற வரையிலும் 10 வருடங்கள் மதீனாவுல இருந்தாங்க ரசூலுல்லாஹ். 10 வருஷமும் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் நோன்பு வச்சுட்டு வந்தாங்க. 10 வருடங்களாகவும் நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார். இப்ப 2வது நிலையாக இப்படி வந்தது நோன்பு. 3வது நிலையாக 18 மாதங்களுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில இருந்து மதீனாவுக்கு வந்த 18 மாதங்களுக்கு பிறகு ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் இடத்துல சொல்லி 1 மாத காலம் ரமலான் நோன்பை நோக்க உத்தரவிட்டார்கள். எல்லா மக்களுமே நோன்பு நோற்றார்கள். நோன்பு நோட்டு ரமலான் மாதம் முடியுது. துல்காதா, துல்ஹஜ்ஜி, சஃபர், முஹர்ரம் மாசம் வரும் பொழுது
சஹாபாக்கள்லாம் கேட்கிறாங்க, யாரும் சொல்லலாம், முஹர்ரம் மாசம் வருது, முன்ன நம்ம போன வருஷம் நோன்பு வச்சது கடமையான நோன்பாக வச்சோம். இப்ப இந்த மாசம் கடமையான நோன்பு போடவே, பரலான நோன்பு போடவே நோக்க வேண்டுமா என்று எல்லா சஹாபாக்களும் கேட்டார். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபமன் ஷா ஃபலியஸும் வமன் ஷா ஃபலியஃப்திர், விரும்பினவங்க வைங்க, விரும்பாதவங்க தேவையில்லை. விரும்பினவங்க வைங்க, விரும்பாதவங்க நோன்பு வைக்க தேவையில்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லா, முன்னால் சென்றுவிட்ட ஒரு வருடத்தின் பாவங்கள் இந்த ஒரு நாள் நோன்பு நோற்பதன் மூலமாக மன்னிக்கப்படும் என்று நான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஆதரவு வைக்கிறேன், எதிர்பார்க்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால சஹாபாக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, இந்த ஆஷுராவுடைய ஒரு நாள் நோன்பை விடல. ஏன்னா ஒரு வருஷம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா சொல்லுது. இப்ப சஹாபாக்கள் முஸ்லீமாகி 6 மாசம் தான் இருக்கும், சஹாபாக்கள் முஸ்லீமாகி 2 வருஷம் தான் இருக்கும், சஹாபாக்கள் முஸ்லீமாகி 10 வருஷம் தான் இருக்கும். இப்போ ஒரு வருஷம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா சும்மாவா? ஆக இது ஒரு பெரிய பாக்கியம் என்று கருதி சஹாபாக்கள் அனைவருமே மீண்டும் நோன்பு நோற்றதாகவே ஹதீசுகள்ல காணப்படுகிறது. இப்படி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல இருக்கும் பொழுதே நோன்பு நோற்றது ஒன்று, மதீனாவுக்கு வந்த பிறகு நோன்பு நோற்றார்கள். இப்ப ரமலான் நோன்பு கடமையான பிறகும் இந்த அரபாவுடைய நோன்பை, இந்த ஆஷுராவுடைய நோன்பை வைத்தார்கள். இப்பொழுது 4வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்நாளில் கடைசி ஆஷுராவுடைய நோன்பை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த யூதர்கள் இந்த நாளை கண்ணியப்படுத்துறாங்க, ஆஷுராவுடைய நாளை கண்ணியப்படுத்துறாங்க, பெருசா நினைக்கிறாங்க. அவங்க நம்மளும் அந்த நாளை பெருசா நினைச்சு கண்ணியப்படுத்தி அந்த நாட்கள்ல நோன்பு வச்சுக்கிட்டு வரோம். அவங்க செய்யற மாதிரியே நம்மளும் செய்யறதா இது ஆகாதா? அவங்க மதத்தை பின்பற்றின மாதிரியே இது ஆகாதா என்று சஹாபாக்கள் கேட்டார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் 9வது நாளையும் சேர்த்து நோன்பு வைப்பேன். 10வது நாளுக்கு வச்சுக்கிட்டு வரோம், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9வது நாளையும் நான் சேர்த்து நோன்பு வைப்பேன். 9, 10 2 நாட்கள் நோன்பு வைப்பேன் ஆஷுராவுடைய நோன்ப என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா அடுத்த வருஷம் ரசூலுல்லாஹ் உயிரோட இல்ல. அதனால இன்னைக்கு மார்க்கம் என்னவாக ஆகிவிட்டது, 9, 10 2 நாள் நோன்பு வைக்க வேண்டும் என்று மார்க்கம் ஆகிவிட்டது. 9, 10 2 வைக்கணும், அல்லது 10, 11 2 வைக்கணும். 9, 10 வைப்பது சிறந்ததா, 10, 11 வைப்பது சிறந்ததா? ரசூலுல்லாஹ் சொன்னது 9ங்கிற வார்த்தையை தான், 9, 10ங்கிறது தான் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. அதனால 9, 10 வைக்கிறது தான் ஷரியத்து, ஆக சிறந்தது. முடியல, தவறி போச்சுன்னா 10, 11 வைத்துக் கொள்ளுங்க. இப்ப அந்த வகையில பார்த்தோம்னா நமக்கு வருகிற வியாழன் வெள்ளி 2 நாள் 9, 10, அடுத்த வாரம் வியாழன் வெள்ளி 2 நாள் ஆஷுராவினுடைய நோன்புகள். இந்த 2 நாளும் நாம் நோன்பு நோக்க வேண்டும். பொதுவாகவே நமக்கு 365 நாள் ஒரு வருஷத்துக்கு இருக்கு, 30 நாள் நோன்பு வச்சிருக்கோம். அது இல்லாம இந்த ஆஷுராவுடைய இந்த 2 நாட்கள், அரபாவுடைய ஒரு நாள், அதே போல ரஜபுல ஒரு நாள், இப்படியாக மொத்தத்துல ஒரு 5, 6 நாட்கள், இடையில ஒரு 6 நோன்பு வந்துடும். இந்த 6 நோன்புகளை பிடிச்சிட்டோம்னா மொத்தம் 36 நோன்பு ஒரு வருஷத்துக்கு நம்ம வச்சிடணும். 36 நோன்புகளை வருடத்துல நாம் நோற்று விட்டால் பெரும்பாலான பிணிகளில் இருந்து நம்முடைய உடல் பாதுகாக்கப்படும். பெரும்பாலான பிணிகளில் இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அதனால்தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை நோன்பு நோக்க வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். அதனால் எதிர் வருகிற அடுத்த வாரத்தில் இருக்கக்கூடிய 9, 10 பிறைகளில் ஆஷுராவுடைய இந்த நோன்பை நாம் நோக்க வேண்டும். நம்முடைய பள்ளிவாசல்ல கூட அன்னைக்கு இஃப்தாருக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம பக்கத்துல மதீனா பள்ளிவாசல், பக்கத்துல சீனிவாசபுரம், அன்னூர் பள்ளிவாசல் போன்ற பள்ளிவாசல்கள் எல்லாம் எல்லா பெரும்பாலான பள்ளிவாசல்களும் இன்னைக்கு ஏற்பாடு செய்யப்படுது. ஏன்னா நம்முடைய இஸ்லாமிய சமூகத்துல முதல் கடமையாக இருந்த நோன்பு ஆஷுராவுடைய நோன்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலியுறுத்தி சொன்ன ஒரு நோன்பு. எல்லா நபிமார்களுக்கும் பாதுகாப்பு கிடைத்ததால் அவர்கள் நன்றி கடனாக செய்கிற ஒரு நோன்பு. அதனால் நமக்கும் கூட
ஏதேனும் ஒரு தேவைகளை முன்னிறுத்தி அல்லாஹுவிடத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நோன்பை நாம் நோக்கும் பொழுது நம்முடைய தேவைகளும் நிறைவேறும், அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கான பாதுகாப்பும் கிடைக்கும் என்பதை நம்பிக்கை வைத்து நாம் இந்த நோன்பை நோக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லிம், திருமதி போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஃபலு சியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம். பெருமானார் சொல்றாங்க, ரமலான் மாதத்துக்கு அடுத்து சிறந்த நோன்பு என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது முஹர்ரம் மாதத்தினுடைய 9, 10வது நோன்பு தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யுகஃபிரு சனத்துல் மாலியா, இந்த ஒரு நாள் நோன்பு நோற்பதால் அல்லது 2 நாட்கள் நோன்பு நோற்பதால் கடந்த ஒரு வருடத்தின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறாங்க. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷுஅபுல் ஈமான் என்கிற ஒரு நூல்ல ஒரு ஹதீஸ் ஒன்று, ஒரு வரலாறு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஜைலா என்கிற ஒரு இறைநேசர் கூறுகிறார், நான் ஒரு முறை இமாம் இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோடு ஒரு பயணத்தில் இருந்தேன். பாலைவன பயணத்துல நடந்து போய்கிட்டே இருந்தேன். அப்ப அந்த பயணத்துல என்னோடு வந்த இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆஷுராவுடைய நோன்பை பயணத்துல வச்சுக்கிட்டு வந்தாங்க. பயணத்துல இருந்தா நோன்பு வைக்க தேவையில்லை, பரலான நோன்பு வைக்கவே தேவை, ரம்ஜான் நோன்பு வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இங்க இருந்து நம்ம திருநெல்வேலி போறோம், 700-800 கிலோமீட்டர் போறோம் அப்படின்னாவே நமக்கு வைக்க தேவையில்லை, நம்ம இன்னொரு நாள்ல வச்சுக்கலாம், மார்க்கமே நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆனா இவர் என்ன செய்யறாரு, இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நஃபிலான நோன்ப பாலைவனத்துல ஒட்டகத்துல போகும்போது வச்சுக்கிட்டு போறாரு. அப்ப அபூ ஜைலா என்கிற நான் கேட்டேன், என்ன நீங்க பயணத்தின் போது ஆஷுரா நோன்பு வச்சிருக்கிறீங்க, உங்களோட சில சந்தர்ப்பங்கள் நான் பயணம் செய்திருக்கிறேன், ரமலான் நோன்பெல்லாம் விட்டு இருக்கிறீங்களே, ஏற்கனவே பல தடவை உங்களோட நான் பயணம் பண்ணியிருக்கிறேன், ஆனா ரமலான் நோன்பை விட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டுக்கிட்டு பயணம் பண்ணீங்க, ஆனா இன்னைக்கு ஆஷுராவுடைய நோன்பை வச்சுக்கிட்டு பயணம் பண்றீங்களே, ரமலானுடைய நோன்பை விட ஆஷுராவுடைய நோன்பு முக்கியமானதாக ஆகிவிட்டதா உங்களிடத்துல என்று நான் கேட்டேன். அப்ப அவர் சொன்னார், இன்ன ரமலான் லஹு இத்தத்து மின் அய்யாமின் உகர், அல்லாஹ்வே சொல்லி இருக்கிறார், ரமலான்ல ஒரு நாள் விடுபட்டு போச்சுன்னா நீங்க வேற ஒரு நாள் வச்சுக்கலாம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். ஆனா வைன்ன ஆஷுரா தஃபூத், ஆஷுராக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு தவறி போச்சுன்னா தவறியதான் போச்சு, இன்னொரு நாளெல்லாம் ஆஷுராவுடைய நோன்பு வைக்க முடியாது. 9, 10 நம்மளால வைக்க முடியல, நான் அதனால 15, 16 வச்சுக்கிறேன்னு சொல்லி நீங்க வச்சுக்கிட்டா அது ஆஷுராவுடைய நோம்பாக ஆகுமா? ஆகாது. சமயங்கள் நம்ம பள்ளியாசல்ல பார்த்தோம்னா ஃபஜ்ருடைய சுன்னத்தை அவங்களால தொழுக முடியாது, ஃபஜ்ருடைய சுன்னத்தை தொழுக முடியாது நாம சொல்லியிருப்பாங்க. அதற்கு பிறகு என்ன செய்வாங்க, ஃபஜ்ர் தொழுது இமாம் ஜமாத்தோடு கலந்து தொழுது முடிஞ்ச பிறகு தனியா போய் அந்த சுன்னத்தை தனியா தொழுவாங்க. ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால போய் தொழுவாங்க. ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துங்கிறது முன்னாலதான் தொழுகணும், ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துங்கிறது முன்னாலதான் தொழுகணும். எனக்கு தவறி போச்சு, நேரம் இல்லை, நான் பின்னால தொழுகிறேன், எனக்கு அந்த முன் சுன்னத்து தான் பின்னால தொழுகிறேன்னு சொல்லி நியத்து பண்ணி தொழுதாலும் அந்த நன்மை கிடைக்குமா? அது முன் சுன்னத்தாகவே ஆகுமா? ஆகாது. முன் சுன்னத்து தான். பின்னால நீங்க தொழுதுக்கலாம், உங்க மனசு ஆத்மா சாந்திக்காக நீங்க தொழுது பண்ணலாம், நன்மை கிடைக்கும். ஆனா முன் சுன்னத்துக்கான நன்மை கிடைக்குமா? அது கேள்விக்குறிதான். ஏன்னா இன்ன சலாத்த காண முஸ்லிமீன மௌகுத்தா, தொழுவுங்கிறது முஸ்லிம்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட நேரத்தில் தொழுவதுதான். அதனால நேரம் தவறி அதை நம்ம தொழுகும் பொழுது அது அதுவாக ஆகாது என்று நமக்கு வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில இந்த ஆஷுராவுடைய 9வது மற்றும் 10வது இந்த நோன்பை நாம் நோக்க வேண்டும். இது சுன்னத்தான நோன்பு தானே சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருந்துடாதீங்க. உங்களுடைய வீடுகள்ல போய் சொல்லுங்க, உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய பிள்ளைகள்,
எல்லாருமே நோன்பு வைக்க சொல்லுங்க. 9, 10 2 நாள் அந்த நோன்பு வைங்க. அந்த 2 நாட்கள்ல நம்முடைய பள்ளிவாசல்ல இஃப்தாருக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த 2 நாட்கள் நோன்பு நோற்பதன் காரணமாக மிகப்பெரிய நன்மைகளையும் பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.